ஹலோ எவ்ரிவன். ஸோ இப்போ பற்றி பார்க்க போனால் 12th ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ என்ன படிக்கலாம், என்ன மாதிரி படிக்கலாம், என்ன மாதிரி கோர்சஸ் எடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு ஜாப் கிடைக்குமா, இந்த ஃபீல்டுக்கு போனால் நம்மளுக்கு வந்து இருக்குமா அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பரபரப்பாக தேவையில்ல, ரொம்ப அப்செட் ஆக தேவையில்ல. ஃபஸ்ட்டு உங்களோட மார்க் என்னென்னு பாருங்கள். ஸோ உங்களை மார்க் எவ்வளோன்றது இன்ஜினியரிங் கட் ஆஃப், மெடிக்கல் கட் ஆஃப் பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ஒரு 2ஆக டிவைட் பண்ணிக்கணும். உங்களோட என்ன கேரியர், நீங்கள் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறீங்க, இன்ஜினியரிங் லைனில் போகிறீங்கன்னா அதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குதுன்னு லிஸ்ட் அவுட் எடுங்க. நீங்கள் ஒரு 4 கோர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒன்று நீங்கள் ஒரு பெரிய காலேஜ் பார்த்துருக்கீங்க. அந்த பெரிய காலேஜில் கவுன்சிலிங் மூலமாக நம்மளோட சீட்ஸ்க்கு வந்து அங்கே வந்து எவ்வளோ கட் ஆஃப் இருக்குது, நம்ம எவ்வளோ மார்க் எடுத்து கட் ஆஃப் கேல்குலேட் பண்ணியிருக்கோம், அந்த கட் ஆஃப்க்கு அந்த காலேஜ் கிடைக்குமான்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணி ஒரு 5 காலேஜ் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இல்லை நான் மேனேஜ்மெண்ட் சீட்டில் போகிற ஐடியா இருக்குன்னா நீங்கள் ஓகே டேரெக்டாக மேனேஜ்மெண்ட் சீட்டில் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி கோர்ஸ் சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க, ஒரு எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கோர்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கோர்ஸில் ஃபுல் டீட்டெயில்ஸ் பாருங்கள். ஃபியூச்சர் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் ஸ்கோப் இருக்கா அப்படின்றது நீங்கள் பாருங்கள். ஏன்னா வந்து நம்ம இன்றைக்கி மட்டுமே நம்ம பார்க்கறது கிடையாது, நம்ம 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஸ்கோப் இருக்கா, என்ன சேலரி, என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட் இருக்குன்றதை பார்க்கணும். இன்றைக்கி நம்ம ட்ரெண்டாக போகுதுன்றதுக்காக எடுக்கக்கூடாது, ஃபியூச்சரை பார்த்து தான் ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணணும். இது மெடிக்கல் வரீங்க அப்படின்னா சேம் இதே தான். உங்களுக்கு கட் ஆஃப்க்கு ஒரு நர்சிங் சூஸ் பண்ணுறீங்க, ஒரு அலைன்சிங் சூஸ் பண்ணுறீங்க, ஃபார்மசி சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட கட் ஆஃப்க்கு கவுன்சிலிங்கில் லாஸ்ட் இயர் என்னென்ன பிளேஸ்மெண்ட் ஆச்சுன்றது ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு மெடிக்கல் இப்போ நர்சிங் அதெல்லாம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஸோ அதுக்கும் அதே தான். கவுன்சிலிங் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிக்க, உங்கள் கட் ஆஃப் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங் போடலாம். அப்படி இல்லை நீங்கள் மேனேஜ்மெண்ட் சீட்லேயே பிளான் பண்ணி, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் சீட்ஸ் கிடைக்கும், கவுன்சிலிங்கில் சீட் போடலாம்னு கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்களுக்கு அந்த சீட்ஸே வந்து கிடைக்கிறதில்ல. அப்புறம் கடைசி டைமில் எல்லா சீட்டும் முடிஞ்சு 1 இயர் வேஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ ஒரு இன்ஜினியரிங்கோ மெடிக்கலோ ஒரு லா போகிறீங்க அப்படிலாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகிறீங்கன்னா ஸோ உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணும் அப்படின்னா அதுக்கான கட் ஆஃப் என்னன்றது கிளியராக ஒரு ஷார்ட் அவுட் எடுத்துகிட்டு பண்ணுங்கள். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் கேல்குலேட் பண்ணுங்கள், எவ்வளோ வரைக்கும் போச்சு. இந்த நாள் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், டெய்லி அப்டேட்ஸும் இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு கவுன்சிலிங்கில் கிடைக்காது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக மேனேஜ்மெண்ட் சீட் பிளான் பண்ணுங்கள். அப்படியே அதுக்கான வேறு என்ன ஐடியான்றதை நீங்கள் நம்மளுக்கு கூட கால் பண்ணி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு நாள் வெயிட் பண்ணுறது, லேட் பண்ணுறது உங்களுக்கு தான் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு கோர்ஸும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரிசர்ச் பண்ணி என்ன மாதிரி ஃபீல்டு ஒர்க் இருக்குது, என்ன மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்றத டிசைட் பண்ணாதீங்க. உங்கள் கேரியர், உங்கள் ஃபியூச்சர் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து பிளான் பண்ணி யோசிச்சு டிசைட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலோ, இல்லை வந்து மெடிக்கல் கவுன்சிலிங் ஏதாவது டவுட் இருந்தாலோ, இல்லை வந்து பேராமெடிக்கல் கவுன்சிலிங் டவுட் இருந்தாலோ நீங்கள் எந்த டைம் வேணாலும் கால் பண்ணுங்கள். உங்களுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். அதுக்கான எப்படி பண்ணுறதுன்றது அப்ளை பண்ணலாம் நாங்கள் சொல்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.